சிட்டி யூனியன் பேங்க் ஆல் இன் ஒன் ஆப்ல இருந்து வீடியோ KYC மூலமா வீட்ல இருந்தே பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம். வீடியோ கால்லயே வெரிஃபிகேஷன் முடிஞ்சிரும். சிட்டி யூனியன் பேங்க். அண்மை செய்தி. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை தொடர்பாக முதல்வர் ஸ்டாலினின் குற்றச்சாட்டுக்கு தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை பதிலடி கொடுத்துள்ளார். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை எப்படி இருக்கும் என்பது தொடர்பாக மத்திய அரசு 3D வீடியோ வெளியிட்டது. மதுரைக்கு வந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா எய்ம்ஸ் என்ன ஆனது என்று பார்த்தாரா என்று கேள்வி எழுப்பினேன். ஆனால் அதற்கு பதிலாக வீடியோவை வெளியிட்டுள்ளார்கள் என்று முதல்வர் ஸ்டாலின் கூறியிருந்தார். இந்நிலையில் முதல்வரின் கருத்துக்கு அண்ணாமலை பதிலடி கொடுத்துள்ளார். முதல்வர் ஸ்டாலின் விளம்பர ஷூட்டிங் செய்யும் நேரத்தில் மதுரை எய்ம்ஸ் கட்டிடப் பணிகளை பார்வையிட்டிருந்தால் எவ்வளவு பணிகள் நிறைவடைந்துள்ளன என்பது தெரிந்திருக்கும் என்று அண்ணாமலை பதிலளித்துள்ளார். தனது மாநிலத்தில் நிறைவேற்றப்படும் ஒரு முக்கிய திட்டத்தை சென்று பார்வையிடுவதை விட அமைச்சர்கள் ஏற்பாடு செய்யும் நடனத்தை ரசிப்பதற்கே முதல்வருக்கும் அவரது மகனுக்கும் நேரம் இருக்கிறது என்று அண்ணாமலை கடுமையாக விமர்சித்துள்ளார். மதுரை எய்ம்ஸ் சொன்ன தேதியில் நிச்சயம் திறக்கப்படும் என்பதில் முதல்வருக்கு சந்தேகம் தேவையில்லை. அது பிரதமர் நரேந்திர மோடியின் வாக்குறுதி என்று அண்ணாமலை கூறியுள்ளார். மதுரை வேளாண் பல்கலைக்கழகம் அமைப்பதாக சொல்லி 4 ஆண்டுகளாகின்றன. முதல்வருக்கு திமுகவின் தேர்தல் வாக்குறுதி எண் 54 நினைவிருக்கிறதா? முதல் செங்கலை நாங்கள் தருகிறோம், எப்போது மதுரை வேளாண் பல்கலைக்கழகம் அமைப்பீர்கள் என்று கூற முதல்வருக்கு திராணி இருக்கிறதா என்று அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை தொடர்பாக முதல்வர் ஸ்டாலினின் குற்றச்சாட்டுக்கு தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை பதிலடி கொடுத்துள்ளார். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை எப்படி இருக்கும் என்பது தொடர்பாக மத்திய அரசு 3D வீடியோவை வெளியிட்டது. மதுரைக்கு வந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா எய்ம்ஸ் என்ன ஆனது என்று பார்த்தாரா என்று கேள்வி எழுப்பினேன். ஆனால் அதற்கு பதிலாக வீடியோவை வெளியிட்டுள்ளார்கள் என்று முதல்வர் ஸ்டாலின் கூறியிருந்தார். இந்நிலையில் முதல்வரின் கருத்துக்கு அண்ணாமலை பதிலடி கொடுத்துள்ளார். முதல்வர் ஸ்டாலின் விளம்பர ஷூட்டிங் செய்யும் நேரத்தில் மதுரை எய்ம்ஸ் கட்டிடப் பணிகளை பார்வையிட்டிருந்தால் எவ்வளவு பணிகள் நிறைவடைந்துள்ளன என்பது தெரிந்திருக்கும் என்று அண்ணாமலை பதிலளித்துள்ளார். தனது மாநிலத்தில் நிறைவேற்றப்படும் ஒரு முக்கிய திட்டத்தை சென்று பார்வையிடுவதை விட அமைச்சர்கள் ஏற்பாடு செய்யும் நடனத்தை ரசிப்பதற்கே முதல்வருக்கும் அவரது மகனுக்கும் நேரம் இருக்கிறது என்று அண்ணாமலை கடுமையாக விமர்சித்துள்ளார். மதுரை எய்ம்ஸ் சொன்ன தேதியில் நிச்சயம் திறக்கப்படும் என்பதில் முதல்வருக்கு சந்தேகம் தேவையில்லை. அது பிரதமர் நரேந்திர மோடியின் வாக்குறுதி என்று அண்ணாமலை கூறியுள்ளார். மதுரையில் வேளாண் பல்கலைக்கழகம் அமைப்பதாக சொல்லி 4 ஆண்டுகளாகின்றன. முதல்வருக்கு திமுகவின் தேர்தல் வாக்குறுதி எண் 54 நினைவிருக்கிறதா? முதல் செங்கலை நாங்கள் தருகிறோம், எப்போது மதுரை வேளாண் பல்கலைக்கழகம் அமைப்பீர்கள் என்று கூற முதல்வருக்கு திராணி இருக்கிறதா என்று அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார்.